அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிறது மான்செஸ்டர் ஹோண்டா கோயம்புத்தூர் கார் ஷோரூம்ல புதிய ஃபேஸ் லிஃப்டட் ஹோண்டா அமேஸோடைய டாப் ஸ்பெக் VX பெட்ரோல் வேரியண்டோட. ஹோண்டா இந்தியா கம்பெனிக்கு ஹோண்டா அமேஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் செல்லராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பேக்ட் செடான் கேட்டகரியிலேயே ரொம்ப ஸ்பேஷியஸான கம்ஃபர்டபுளான ஒரு காம்பேக்ட் செடானாக இருக்குது. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸோடைய மிட் லைஃப் ஃபேஸ் லிஃப்ட் இது. அதனால லுக்ஸ்லையும் ஃபீச்சர்ஸ்லையும் அப்டேட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தராங்க, LED DRLஸோட. அதோட சேர்த்து LED ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃப்ரண்ட் கிரில்லோடைய டிசைனையும் மாற்றிருக்காங்க. ஹோண்டா CR-V சிவிக்கை போல இருக்குது இப்போ ஃப்ரண்ட் லுக். அதை தவிர பார்த்தீங்கன்னா கீழே பம்பரில் எல் ஷேப்ட் க்ரோம் ஆக்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிட் லெவல் S வேரியண்ட்லையும் இந்த டாப் அண்ட் VX வேரியண்ட்லையும். சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்ன போல எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது, ஒரு சில ஃபீச்சர் அப்டேட்ஸை தவிர. இப்போ இந்த VX வேரியண்ட்டுக்கு புதுசாக இந்த 15 இன்ச் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸை நம்ம ஆல்ரெடி 4th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் இந்த டாப் அண்ட் VX வேரியண்ட்டுக்கு மட்டும் வருது. மற்றபடி மிட் லெவல் S வேரியண்ட்லையும் இந்த VX வேரியண்ட்லையும் LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மிரர்ஸில் ஸ்டாண்டர்டாக வருது. இந்த ஃபீச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹோண்டா அமேஸை ஒரு ப்ரீமியம் காராக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஹோண்டா. ஆனால் உண்மையாகவே இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது, என்னதான் இது ஒரு பாக்ஸியான காம்பேக்ட் செடானாக இருந்தாலுமே. பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா புதிய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த LED டெயில் லேம்ப்ஸ் இப்போ மிட் லெவல் S வேரியண்ட்லையும் டாப் அண்ட் VX வேரியண்ட்லையும் வருது. மேலும் ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கறதுக்காக பம்பருக்கு கீழே ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க, 2 ரிஃப்ளெக்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுறது போல. மற்றபடி இந்த டாப் அண்ட் VX வேரியண்ட்டில் மட்டும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வருது. இப்போ ஓவரால் ஃப்ரண்ட் மற்றும் பேக் லுக்கை பார்க்கும்போது ஹோண்டா சிவிக்கை ஞாபகப்படுத்துது. அண்ட் S வேரியண்ட்லையும் VX வேரியண்ட்லையும் ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் வருது. இப்போ நம்ம இந்த வண்டிக்குள்ளே போய் ஃபீச்சர்ஸை பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட் டாப் அண்ட் VX வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ இதுதான் டேஷ்போர்டோடைய வியூ. ஓவரால் டேஷ்போர்ட் டிசைன் இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. பட் ஃபீச்சர்ஸில் ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, புதிய ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஹோண்டா அமேஸை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல இந்த ஹோண்டா அமேஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டில் சில்வர் ஃபினிஷ் ஸ்டீரிங் வீலுக்கு வந்துடுது. இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ரைட் சைடில் ஆட் ஆகிறது. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து இருக்கு. ஃபீச்சர் அடிஷன் அப்படின்னு பார்க்க போனால் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்துட்டீங்க ஃப்ரண்ட்ல. ஆனால் அந்த LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல மட்டும்தான் வருது. கூடுதலாக ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் வருது இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும். ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் LED ஃபாக் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஓவரால் விசிபிலிட்டி நைட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மீதி சேஞ்சஸ் அப்படின்னு பேச போனால் சீட்ஸோடைய டிசைன் மற்றும் கம்ஃபர்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு. சீட்டிங் டிசைன்ல தான் பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட்ல குவாலிட்டியில எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த புதிய பீச் கலர் ஃபேப்ரிக் பேட்டர்ன் புதுசாக இருக்கு. இதுக்கு முன்னாடியும் ஃபேப்ரிக் தான் வந்துட்டு இருந்தது, இதே சேம் பீச் கலர் தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த டிசைன் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தருது. மேலும் இந்த சீட்ஸோடைய கம்ஃபர்ட், ஓவரால் சப்போர்ட், இந்த காம்பேக்ட் செடானோடைய எந்த வண்டிலையும் நான் இவ்வளோ சப்போர்ட், இந்த குவாலிட்டி, இந்த குஷனிங் நான் பார்த்தது கிடையாது. அவ்வளோ நல்லா இருக்கு. அவ்வளோ சூப்பர்பான குஷனிங், சூப்பர்பான பேக் சப்போர்ட், அந்த தாய் சப்போர்ட் எல்லாமே இருக்கு. மேலும் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு நல்ல கன்வீனியன்ட் ஃபீச்சர் இது. தென் சென்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல 7 இன்ச் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துருது வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் AC வந்துருது. அண்ட் இந்த கன்சோலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மற்றும் 2 USB சார்ஜிங் போர்ட்ஸும் வருது. ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கு. இங்கே சென்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கு. தென் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்கு. இங்கே தான் நான் சாவி வச்சிருக்கேன். 2 சாவியுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீஸ். இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில். ஸோ அதனுடைய சாவி இது. 2 சாவியுமே சேம். தென் 2 சாவியிலுமே பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான 3rd பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த 3வது பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா டிக்கி, அதாவது பூட் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த வண்டியோடைய பவர் ஆன் பண்ணுவோம், என்ஜினை ஆன் பண்ணாம. ஸோ என்ஜினை ஆன் பண்ணலை, ஆனால் பவர் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆன் பண்ணால் இந்த ஹோண்டா அமேஸோடைய டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் முன்ன போல ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய லெவலில் சேஞ்ச் கிடையாது. அனலாக் யூனிட்ஸ் தான். ஆனால் சென்டரில் இங்கே ஒரு MID வருது. இந்த MIDயில் முன்ன போல ஸ்டாண்டர்ட் ட்ரிப் மீட்டர் A, ட்ரிப் மீட்டர் B, ஆவரேஜ் எஃபிஷியன்சி, மைலேஜ், ரேஞ்ச் எல்லாமே காட்டிடும். ஃபியூல் டேங்கோடைய டிஸ்பிளே இங்கே இருக்குது. தென் என்ஜினோடைய இன்ஸ்டன்டேனியஸ் எஃபிஷியன்சி இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் டைம் டிஸ்பிளே இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டியோடைய ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. இந்த காம்பேக்ட் செடானை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. தென் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோங்கிற ஃபீச்சர்ஸும் வந்துடுது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எங்கேஜ் பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் கிளாரிட்டி பார்த்துக்குங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த கிளாரிட்டி இந்த கேட்டகரிக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப ஷார்ப்பாக இல்லைனாலுமே போதுமான அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது. தென் இந்த கேமரா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 3 ஆங்கிள்ஸும் வருது. க்ளோஸ் ஆங்கிள், வைட் வியூ மற்றும் நார்மல் வியூ. ஸோ 3 ஆங்கிள்ஸாக இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பேச போனால் க்ளவ் பாக்ஸ் நல்ல டீசென்டான சைஸ், பெரிய சைஸில் இருக்குது. ஆனால் கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது. அப்படி இருந்தாலுமே ஓவரால் பில்ட் குவாலிட்டி நல்ல சாலிடாக இருக்குது. எந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, எங்கே தொட்டிங்கனாலும் சரி, ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். எந்த இடத்துலையும் சாஃப்டான மெட்டீரியல்ஸ் எதுவும் கிடையாது. இங்கே டோர்ஸ் பேட்ஸில் மட்டும்தான் சாஃப்டான ஃபேப்ரிக் ஃபினிஷிங் வருது இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தாலுமே ஓவரால் பில்ட் குவாலிட்டி நல்ல ஸ்ட்ராங்காக ரோபஸ்ட்டாக இருக்குது. எல்லா டோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் ஸ்டாண்டர்டாக வருது. தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா சென்டர் கன்சோலுக்கு பேக் சைடில் இங்கே ஒரு பெரிய சைஸ் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் கிடையாது இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும். அதுக்கு பதிலாக இங்கே ஒரு பெரிய சைஸ் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க பேக் சீட் பேசஞ்சர்ஸுக்காக. ஸோ ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் மற்றும் சென்டர் கன்சோலில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் இவ்வளோதான். டிரைவர் டோரை நோக்கி வந்து பார்த்தோம்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. மேலும் டிரைவர் விண்டோக்கு மட்டும் 1 டச் டவுன் மேலும் 1 டச் அப் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் லாங் டிரைவ்ஸ் போகும்போது டோல் டிக்கெட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி யூசேஜுக்கெல்லாம் இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMஸும் இருக்குது இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். மேலும் ரூஃபை நோக்கி வந்தோம்னா டே நைட் அட்ஜஸ்டபிள் IRVM இருக்கு. சன் வைசர்ஸோடைய சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ். ஆனால் பேசஞ்சர் சைடுக்கு மட்டும் ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. மேலும் இன்டீரியர் கேபின் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இண்டிவிஜுவல் கேபின் லைட்ஸ் வருது. ஃப்ரண்ட் 2 பேசஞ்சர்ஸ்க்குமே தனித்தனியாக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர்ஸுக்கு 1 சிங்கிள் சென்ட்ரல் எல்லோ லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வீனியன்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி டு ரீச்சாகவும் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஹோண்டா அமேஸ் ஃபேஸ்லிஃப்ட் VX வேரியண்டோடைய டேஷ்போர்ட் வியூ பேக் சீட்ல இருந்து பார்க்கும்போது. இதுதான் ஃபுல்லி லோடட் வேரியண்ட்ங்கிறதுனால ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்டா வரக்கூடியது இந்த வேரியண்ட்ல க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், டச் ஸ்கிரீன் சிஸ்டம் போன்ற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில இருக்கு. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட சேர்த்து. பேக் சீட்டை பத்தி பேசும்போது அஃப்கோர்ஸ் லெக் ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. கம்ஃபர்ட் அவ்வளோ அசத்தலா இருக்கு. இந்த காம்பேக்ட் செடான் கேட்டகரியில ஆல்மோஸ்ட் ஒரு பெஸ்ட் ரியர் சீட் கம்ஃபர்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சீட்டிங்கோடைய குஷனிங் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. அண்டர் தாய் சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய தொடைகள் கொஞ்சம் லென்த் அதிகம். அப்படி இருந்தாலுமே எனக்கு நல்ல ஒரு அண்டர் தாய் சப்போர்ட் தருது. மேலும் கம்ஃபர்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இங்க திக்கான அவ்வளோ வெயிட்டான ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ திக்கா இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ குஷனிங் நல்லா இருக்கு இந்த ஆம்ரெஸ்ட்டுக்கும். இங்க 2 கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓவரால் பொசிஷனிங், ஆங்கிள், பேக் ரெஸ்ட், ரிக்ளைன் ஆங்கிள் எல்லாமே சூப்பரா இருக்கு. என்னதான் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் இல்லைனாலுமே இந்த பேக் சீட் பேசஞ்சர்ஸுக்கு இந்த ஹெட்ரெஸ்ட் ஆக்சுவலா ஃபங்க்ஷனலா தான் இருக்கு. எந்த விதத்திலையும் சேஃப்டிலையும் சரி கம்ஃபர்ட்லையும் சரி குறை கிடையாது. நல்ல கம்ஃபர்டபுளான பேக் சீட்ஸ் இந்த காம்பேக்ட் செடானை பொறுத்த வரைக்கும். மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பேச போனா சீட் பேக் பாக்கெட்ஸ் 2 சைட்லயுமே வந்துருது உங்களுடைய சின்ன சின்ன ஐட்டம் நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு. மேலும் நான் முன்ன சொன்னது போலவே இங்க ஒரு பெரிய சைஸ் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் இங்க வந்துருது. மேலும் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே அஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்டா வரக்கூடியது 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸ்ல. தென் அஃப்கோர்ஸ் பவர் விண்டோஸ் எல்லா டோர்ஸுக்குமே இருக்கு. அதோட சேர்த்து இங்க ஆம்ரெஸ்ட்டுக்கு பேக் சைட்லயும் ஒரு ஃபேப்ரிக் பேடிங் சாஃப்டா கொடுத்துருக்காங்க கூடுதல் கம்ஃபர்ட்டுக்காக. இவ்வளவுதான் ஹோண்டா அமேஸ் VX ஃபேஸ்லிஃப்டட் மாடலுடைய பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஃபீல். இப்போ நம்ம பூட் ஸ்பேஸை ஓபன் பண்ணி பார்ப்போம். ஹோண்டா அமேஸ் VX வேரியண்டோடைய பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவியில் இருக்கிற 3rd பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பூட் ஓப்பன் ஆகிடும். ஆனால் இந்த ஃபீச்சர் VX வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. எப்பவும் போல ஹோண்டா அமேஸ் 420 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தருது. ஓப்பனிங்கும் நல்லா வைடாக இருக்குது. மேலும் எல்லா பக்கமும் கார்பெட்டிங் இருக்குது. ஆனால் லோடிங் லிப் கொஞ்சம் ஹைங்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டான சாமான தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த VX வேரியண்ட்ல ஒரு எல்லோ பூட் லைட் கொடுத்துருக்காங்க கரெக்டா பூட் ஸ்பேஸுக்கு மேல. எஸ் வேரியண்ட்லயும் VX வேரியண்ட்லயும் பூட் லிட்டுக்கு அடியிலையும் ஃபுல் கார்பெட்டிங் வந்துருது. ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் தருது. பூட் ஃப்ளோரை ஓபன் பண்ணி பார்த்தா 14 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. E மற்றும் S வேரியண்ட்ஸ்ல இந்த 14 இன்ச் வீல் பக்காவான ஃபிட்டா இருந்தாலும் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல 15 இன்ச் அலாய் வீல்ஸ்க்கு பதிலாக 14 இன்ச் ஸ்டெப்னி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹோண்டா அமேஸினுடைய என்ஜின் ஆப்ஷன்ஸை பத்தி பேசுவோம்.
ஹோண்டா அமேஸ்ல எப்பவும் போல ஒரு பெட்ரோல் மற்றும் ஒரு டீசல் என்ஜின் ஆப்ஷன் வருது. இந்த ஹோண்டா அமேஸ் பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் iVTEC 4 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜினோட வருது. 90 PS மேக்ஸிமம் பவரும் 110 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும் CVT ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இருக்கு. CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் மிட் லெவல் S வேரியன்ட்லயும் இந்த டாப் அண்ட் VX வேரியன்ட்லயும் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இதை தவிர இந்த ஹோண்டா அமேஸ்ல 1.5 லிட்டர் iDTEC டர்போ சார்ஜ் டீசல் என்ஜினும் வருது. மேனுவல் வேரியன்ட்ஸ்ல 100 PS மேக்ஸிமம் பவரும் 200 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பெட்ரோல் என்ஜின் வேரியன்ட்ல அண்டர் பானட் இன்சுலேஷன் சுத்தமா கிடையாது. ஆனா டீசல் மாடல்ல கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாப் அண்ட் வேரியன்ட்ல டீசல் என்ஜினுக்கும் CVT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த புதிய ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிஃப்டினுடைய பெட்ரோல் மற்றும் டீசல் ரேஞ்ச் பிரைசிங்கை பத்தி டீடைல்டா பேசிடுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட் டாப் அண்ட் VX வேரியன்டோடைய ஒரு டீடைல்டு வாக் த்ரூ ரிவ்யூ. இந்த ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட் 3 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பேஸ் லெவல் E, மிட் லெவல் S மற்றும் டாப் அண்ட் VX. ஏற்கனவே இருந்த V வேரியண்ட்டை இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டோட கூடுதல் ஃபீச்சர்ஸும் மெச்சூரான லுக்ஸும் இந்த ஹோண்டா அமேஸை ஒரு அப்பீலிங்கான காம்பாக்ட் செடானா ஆக்குது. கீயான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பாக்ட் செடான் கேட்டகரியில இப்போதைக்கு ஹோண்டா அமேஸும் ஃபோர்ட் ஆஸ்பயர்ல மட்டும்தான் 1.5 லிட்டர் டீசல் என்ஜின் ஆப்ஷன் வருது. இந்த பிரைஸ் கேட்டகரியில உண்மையாகவே ஹோண்டா அமேஸ் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபேமிலி காம்பாக்ட் செடான். பட் இப்போ சமீபத்தில் டீசல் என்ஜின் மாடல்ஸினுடைய விலை கூடிருச்சு. இந்த ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிஃப்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் வெப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.